ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க கார்டன் மேட்டில் நாங்கள் கொஞ்சம் கீரை விதைகள் போட்டிருந்தோம். அது நல்லா தளைஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதை பறிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த கீரை பார்த்தீங்கன்னா பாலக்கீரைன்னு சொல்லுவோம். இது வந்து நான் ஏன் வேரோடு எடுத்துகிட்டு இருக்கேன்னா, இது கூடவே நாங்கள் போட்ட வெள்ளரி விதை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்து வந்திருக்கு. இது படறதுக்கு இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த இடத்த நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒவ்வொரு இலையாக கிள்ளி தான் எடுப்பேன். இந்த மாதிரி நீங்கள் கிள்ளி எடுக்கும்போது மறுபடியும் இதுலேருந்து இலை வந்து தளைஞ்சு வரும். ஒரு 2 டைம் நீங்கள் அறுவடை பண்ணலாம். இந்த டைம் நான் வேறு வழி இல்லாமல் எல்லாம் இந்த இடத்த க்ளீன் பண்ணணும்னு சொல்லி வேரோடவே எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து பேபி ஸ்பினச் நீங்கள் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே இது பெருசாக வளராதுங்க. இந்த அளவுக்கு தான் இதோட இலையோட சைஸுமே இருக்கும். இது இங்கே இருக்கவங்க சாலடில் போட்டு அப்படி சமைக்காமல் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிடலாம், இல்லைனா பொரியல் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ கீரை கிடச்சிருக்குன்னு. நான் 3 கட்டாக பிரித்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கடைகளில் இந்த ஒரு கட்டே சின்னதாக இருக்கும், அதுவே $2 இருக்குங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்த கீரையில் சமைச்சு சாப்பிட்டாவே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பொரியல் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.